நண்பா வா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வாரி இணைத்து கட்டி பிடிச்சிருக்காரு விஜய். யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த. புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் மட்டும் கிடையாது, விஜயோட நல்ல நெருங்கிய நண்பர் ஆவார். விஜயோட கண்ணசுக்கு ஏற்பதான் பல நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்காரு. தாவேக்காவுடைய கட்சி நடவடிக்கைகள் முக்கிய காரணமாக இருப்பவர் புஷி ஆனந்த் தான். இந்த நிலையில தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் தவறுகள் ஏற்படுத்தி தலைமறைவாக இருந்து வந்தார் புஷி ஆனந்த். எந்த நிகழ்வும் பங்கேற்கல. முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்லையும் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று நள்ளிரவு திடீரென்னு விஜய் வீட்டுக்கு போயிருக்காரு. சிவப்பு நிற ஜீப்பில் போயிருக்காரு. அங்கே போனோடனே வாசல் வழியாக விஜய் புஷி அந்த கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு வா நண்பா உள்ளே வாங்க நண்பா அப்படின்னு அழைச்சிட்டு போய் கட்டி அணைச்சி பேசியிருக்காரு. ரொம்பவே உருக்கமாக இந்த சந்திப்பு நடந்தால் சொல்லப்படுது. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பதிலுக்கு புஷி ஆனந்தும் விஜயை கட்டி பிடிச்சி இவ்வளோ துயரத்தை எப்படி தாங்குறீங்க தலைவா அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் முன்ஜாமீன் விஷயம் மற்றும் கரூர் சம்பவம், தாவேக்காவுடைய அடுத்த கட்ட எதிர்கால நடவடிக்கை குறித்து விரிவாக பேசியிருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம்.